ஃபர்ஸ்ட் பிளான் படி ஜேபி சேனலை விட்டு வெளியே போகலை. தேவாவும் வந்துட்டான். 11:10க்கு நான் சேனலுக்குள்ளே என்ட்ரு ஆவேன். இங்கேருந்து ஜேபிக்கு ஃபோன் பண்ணுவேன். தேவாவும் அவனோட ஆளுங்களும் என்னை தேடி சேனலை விட்டு வெளியே வருவாங்க. ஒருவேளை வராமல் வேற முடிவு எடுத்துட்டா பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நான் இருப்பேன். ஜேபியை இங்கே தூக்குறேன். பேக் எக்ஸிட்டில் சும்மா ரெடியாக இருக்கணும். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி தேவாவும் அவனோட ஆளுங்களை என்ன ஃபாலோ பண்ணாமல் தடுக்க வேண்டியது என்னோட வேலை. நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்கிட்ட இருந்து ஃபோன் வரும். அப்படி என்கிட்ட இருந்து ஃபோன் வரலன்னா 11:45க்கு நான் சொன்னதை செஞ்சிரு. இல்லை, நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் படி ஜேபி ரியாக்ட் பண்ணல, போலீஸையும் வெளியே அனுப்பிட்டான். இது நடக்குமா? நடக்கும்டா, கண்டிப்பா நடக்க வைப்பேன். சாரி. எல்லாம் சரியா நடந்தா 11:40க்கு நான் ஜேபி இங்க கொண்டு வந்துடுவேன். சரியா 12 மணிக்கு இந்த கேமரால இருக்க பாம்பு வெடிக்கும். 12:05க்கு நீ இங்க வந்துரு. இந்த உலகத்தில் எனக்கு கிடைச்ச முதல் உறவே நீதான் குரு. உன் மூலமாக தான் எனக்கு எல்லா உறவுகளுமே கிடைக்க போகுது. நானும் குடும்பமாக போகிறேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் குரு. முட்டாள்தனமா செஞ்சுட்டு இருக்கேன். அறிவில்லை? ஈஸ்வரா என்கிட்ட பேச சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் பிரியா. ஹலோ சார். கம் கம் பிரியா. நானே உன்னை டிவியில தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படியெல்லாம் இல்லை சார், நீங்கள் தான் பிஸி, அதான். ஆஃப் கோர்ஸ் நாட். நீ எப்போ வேணாலும் வரலாம். நமக்குள்ள இந்த டிஸ்டன்ஸ் வேணா. என்ன விஷயம்? சார், நெக்ஸ்ட் மந்த் என்னோட மேரேஜ் சார். என்னோட வெல்விஷர் நீங்கள், உங்ககிட்ட தான் முதல்ல சொல்கிறேன். அவசரப்பட்டிய பிரியா. ஈகிள் டிவியில் உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. நானே உன்னை லைஃப் லாங் வச்சுக்கலான்னு. ஈஸ்வர், என்ன முடிவு பண்ணிருக்க? யார்கிட்ட மோதுறேன்னு தெரியுமா? யோசிச்சுட்டு கூப்பிடு. எங்க விட்ட பிரியா? லைஃப் லாங் நீங்கள் என்ன வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஐ மீன் ஈகிள் டிவி கம்பேரா. என்ன முடிவு பண்ண? 7 கோடி அதிகம். சரி, ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீ என்ன கூப்பிடு. டீல் இன்னைக்கே முடிச்சிடலாம். சொல்லு பிரியா. டோன்ட் வரி சார், ஆஃப்டர் மேரேஜும் நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன். கல்யாணத்துக்கு அப்புறமா நீ ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டிய பிரியா. எனக்கு நீ ஃப்ரெஷ்ஷாக வேணும். எம்ஜிஎம்மா 15 மினிட்ஸில் நாங்கள் ரீச் பண்ணுறேன். ஐ மீன் வியூவர்ஸ்க்கு மேலே இருக்கிற அந்த கிரேஸ் போயிடும் பிரியா. யார் மாப்பிள்ள? குரு சார், எனக்கு காஸ்டியூம் ஸ்பான்சர் பண்ணுறாரே. கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னோட ஒரு தடவை. தேவா 15 மினிட்ஸில் எம்ஜிஎம். நானும் வரேன். எங்கே விட்ட? கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட ஒரு தடவை குருவை மீட் பண்ணலாமா? ஆஃப்கோர்ஸ் சார். ஹலோ பிரியா. என்ன பிரியா, முத்தம் கொடுத்தது பேச்சே காணோம். ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் குரு. நான் ஜேபி பேசுறேன். சார் நீங்களா? கல்யாணம் வரைக்கும் பிரியாவோட சர்வீஸ் சேனலுக்கு தேவைப்படுது. கண்டிப்பா சார். தேங்க்யூ மிஸ்டர் குரு. நான் இப்போ உங்களை மீட் பண்ண முடியுமா? எங்க வரும் சார்? ஒரு 15 மினிட்ஸ்ல எம்ஜிஎம் வந்துருங்க. ஓகே சார். பிரியா, நீ என்ன இது வரைக்கும் இவ்வளோ நர்வஸாக பார்க்கல? ஆமாம் சார். பிஸ்னஸ் டென்ஷனா? உன் கல்யாணத்தை பற்றி கேட்ட உடனே வந்த நர்வஸ்னஸ். ஹலோ ஜேபி, என் எதில் நிற்கிற பெஞ்ச் கார் தானே? ஆமாம். நான் கேட்ட பணம் ரெடியா? ரெடி. சரி, நான் உன் கார் கிட்ட வரேன். இல்லை, நான் அங்கே வரேன். ஓகே.
இன்னும் புரியல? புரியல சார். வரலாம் தேவா. புரியல? புரியல சார். கல்யாணத்துக்கு முன்னாடி போடா பொறுக்கி நாயே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பிரியா, ஜஸ்ட் அ செகண்ட். லெஃப்ட்ல இருந்து ஒரு பிளாக் ஸ்கார்பியோ வேகமா போ. அது கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் போ. என்ன பிரியா, ஃப்ரீஸ் ஆயிட்டேன்? நான் குறி வச்சது அவனுக்கு மட்டும்தான். ரிலாக்ஸ் பிரியா. ஆக்சிடென்ட் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆக்சிடென்ட் இல்ல. பின்ன அது என்ன? இல்ல, இப்ப வேண்டாம். சரி வேண்டாம். ஆமா, உங்க எம்டி வரேன்னாரு? வரல. ஹலோ குரு, உங்களை வர சொல்லிட்டு நான் எப்படி வராம இருப்பேன்? ஹலோ சார், உட்காருங்க. நைஸ் டு மீட் யூ. நைஸ் மீட்டிங் சார். பிரியா ஏன் டல்லா இருக்காங்க? வழியில ஒரு ஆக்சிடென்ட், ஆள் செத்து போயிட்டான். யா பிரியா மேடம், ஸ்கார்பியோ வந்து நான் தான் எண்ணூர் கண்ணன். எப்படி இருக்கீங்க? அடிக்கடி போன்ல பேசுவேன்ல. வாங்க மேடம், ஒரு கப் டீ சாப்பிடலாம். சாரி பிரதர், இன்னொரு நாள் வருவாங்க. தடா வந்துட்டாரு கையே. என்னடா சொன்ன? பொறுக்கி ராஸ்கல். சார் நீங்க உட்காருங்க. வாங்க வாங்க, நான் சொல்றேன் கேளுங்க. வாங்க வாங்க, ஒண்ணு பிரியா மேடம், உங்க மூஞ்சி கோசனா விட்டு போறேன். ஏய், Bloody idiots. என்ன பிரியா, எல்லாத்தையும் அவன் கிட்ட சொல்ல போறியா? Let me tell you something. இப்போ வந்தவங்களை குரு தள்ளிட்டு போல, அவங்க தான் குருவை தள்ளிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க ஏன் ஆளுங்க. ஜஸ்ட் ஒன் சிக்னல். பயப்படாத, உனக்கு டைம் இருக்கு. நல்லா யோசி. குருவை பார்த்தா ரொம்ப நல்ல பையனா இருக்கான். நீ எப்படி போனாலும் அவனை ஏத்துக்குவ. உயிரோட மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி பிரியா. நம்மளோட உயிர் போனா கூட அந்த வலி தெரியாது. நமக்காக ஒரு உயிர் போகும்போது தான் அந்த வலி தெரியும். ஆரம்பத்தில் நானும் உன்னை மாதிரி தான் மறுத்தேன். என் லவ்வரை கொன்னுட்டான். என் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க உயிருக்கு உத்தரவாதமாக தான் இந்த உடம்பு அவன்கிட்ட இருக்கு. இப்போ அவன் சொல்லித்தான் நான் வந்தேன். அவன் ஆசைப்பட்டதை அடையறதுக்காக எதையும் செய்வான். சொந்த மாமனார் சுந்தரமூர்த்தியை கூட ஈகிள் டிவிக்கு எம்டி ஆயிருக்கான். இந்த உண்மை அவன் ஒய்ஃபுக்கு தெரியாது. ஈகிள் டிவி சொத்து பூராவும் அவன் ஒய்ஃப் பேரில் இருக்கிறதுனால தான் ஒய்ஃப் மேலேயே அன்பா இருக்கான். குரு இன்னும் உயிரோட இருக்கானா, அதுக்கு காரணம் நடந்த எதையும் நீ குரு கிட்ட சொல்லலை. அடுத்து அவன் ஆசைக்கு நீ எப்படி இணங்கிடுவேன்னு நம்புறான்.